Praise the Lord. Welcome to Medicine Ministry AI. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கையை சுத்தம் பண்ண சானிடைசர்களை தேடி ஓடும். ஆனா 10 நூற்றாண்டுல தான் இந்த கிருமிநாசினி முறையே கண்டுபிடிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? ஆனா அதுக்கும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இயற்கையிலேயே ஒரு சக்தி வாய்ந்த சானிடைசர் இருந்திருக்கு. அதுதான் ஈசோப்பு செடி. இது ஒரு சாதாரண செடி இல்ல, ஒரு மாங்கேசயம். முழுசா பார்ப்போம். மருத்துவ வரலாற்றை எடுத்து பார்த்தா 1865ல ஜோசப் லிஸ்டர் அப்படிங்கிறவர் தான் கிருமிநாசினி முறையை கண்டுபிடிச்சார். ஆனா அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே எகிப்தியர்களும் ஹீப்ருக்களும் தொழுநோய் வந்த இடங்களை சுத்தம் பண்ண இந்த ஈசோப்பு கிளைகளைத்தான் பயன்படுத்தினாங்க. இதோட ஆன்டிசெப்டிக் பண்பு எப்படின்னா, இத காயத்துல தடவும் போது ஒரு மெல்லிய படலா படிஞ்சு வெளிக்கிருமிகள் உள்ள நுழையாம தடுத்து காயத்தை வேகமா தடுச்சு. இதுல டெர்பின்கள், டெர்பமன் சொல்றோம், பீனால்கள், ஃபீனோல்ஸ் அப்படிங்கிற வேறு இருக்கு. பாக்டீரியா மற்றும் பூஞ்சை காளான்களை ஃபங்கை அழிக்கிற அசாத்தியமான திறன் கொண்டது. அது மட்டும் இல்ல, ஐரோப்பாவில பிளேக் நோய் பரவின காலத்துல காற்று சித்தத்தவும் கிருமிகள் வராம தடுக்கவும் மக்கள் தங்கள் வீட்டு தரையில ஈசோப்பு இலைகளை பரப்பி வச்சாங்க. இந்த ஈசோப்பை பத்தி பைபிள்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 51:7ல நீர் என்னை ஈசோப்பினால் கழுவும், இது மன தூய்மையின் அடையாளமா சொல்லப்படுது. இஸ்ரவேல் மக்கள் தங்களை பாதுகாத்துக்க ஈசோப்பு கற்றையால ரத்தம் தெளிச்சதை பாக்குறோம். இது ஒரு பாதுகாப்பா இருந்திருக்கு. யோவான் 10:9ல சிலுவையில இயேசு தாகமா இருந்தப்போ ஈசோப்பு தண்டுல தான் கடற்பஞ்சம் மாட்டி அவருக்கு கொடுத்தாங்க. மருத்துவ உலகம் ஈசோப்ப ஒரு கிருமி நாசினியா பாக்குது. ஆனா ஆன்மீகம் இத தூய்மையின் கருவியா பாக்குது. எப்படி ஒரு சின்ன ஈசோப்பு செடி கிருமிகளை அழிச்சு உடலை சுத்தமாக்குதோ, அதே போல தேவ வார்த்தை நம்ம உள்ளத்துல இருக்கிற தீய எண்ணங்களை அழிச்சு நம்மள பரிசுத்தமாக்கும். மருத்துவ ரீதியா உடலையும் ஆன்மீக ரீதியா உள்ளத்தையும் சுத்தமா வைப்போம். உள்ளத்தின் சுத்தமே உன்னத வாழ்வை தரும். தேங்க்யூ. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் பார்க்க மெடிசன் மினிஸ்ட்ரி ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you.